மதுரையில் வாக்குப்பதிவு ஆவணங்கள் வைத்திருந்த அறையில் அனுமதியின்றி நுழைந்த வட்டாட்சியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் மேலூர் வட்டாட்சியர் சம்பூரணம் வாக்குப்பதிவு ஆவணங்கள் இருந்த அறைக்கு சென்றுள்ளார். அங்கே சில மணி நேரம் இருந்த அவர் சில ஆவணங்களை நகல் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண் அதிகாரி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ள அறையில் அத்துமீறி நுழைந்ததாக தகவல் பரவியதை அடுத்து வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினர் மருத்துவக் கல்லூரி முன் திரண்டு நள்ளிரவில் போராட்டம் நடத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த மதுரை தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான நடராஜன் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து வட்டாட்சியர் சம்பூரணம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு செல்லவில்லை என்றும் வாக்குப்பதிவு ஆவணங்கள் உள்ள அறைக்கு சென்றதாகவும் விளக்கம் அளித்தார். இந்நிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரி அனுப்பிய அறிக்கையின் அடிப்படையில் வட்டாட்சியர் சம்பூரணத்தை சஸ்பெண்ட் செய்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ அறிவித்துள்ளார். இதனிடையே திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் விழிப்புணர்வுடன் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 1 மாதத்திற்கு மேல் இருக்கும் நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் நுழைய காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.